ஹாய் எவ்ரிவன். என் பேர் கீர்த்தனா. நான் பிஎஸ்சி மேத்ஸ் வந்து எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் விமென்ல படிச்சேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி வந்து எத்திராஜ் காலேஜ்ல படிச்சேன். படிச்சுட்டு டிசம்பர் 2023 பேட்சுக்கு இங்க ஜிஎம்ஐல ஜாயின் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஆன்லைன்ல தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிஞ்சப்போலாம் நான் ஆஃப்லைன் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ 2025ல தான் வந்து கேட் அண்ட் சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணேன். பண்ணிட்டு இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஐசர் ட்ரிவாண்ட்ரம், நைசர் புவனேஸ்வர் அண்ட் என்ஐடி கேலிக்கட்ல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் வந்து பச்சையப்பன் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அவரோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட், அவரோட கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி தான் எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் எல்லாமே கிடைச்சது. பேசிக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் கிளாஸ் எடுத்தவங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து எப்படி இருக்கும்னா கிளாஸஸ் வந்து டெய்லி ஈவினிங் இருக்கும். சார் கிளாஸ் எடுப்பாரு. பேசிக்ஸ் எல்லாமே வந்து சப்ஜெக்ட் வைஸ் பேசிக்ஸ் எல்லாமே சார் எடுப்பாரு. டெஃபினேஷன்ல இருந்து உங்களுக்கு சார் எடுக்கிறத வச்சே உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் மைண்ட்ல பதிஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸாம்பிளோட எடுப்பாரு. அதே மாதிரி அடிக்கடி டெஸ்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து மோஸ்டா மார்னிங்ல வந்து ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு சீனியர் பசங்கலாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் ப்ராப்ளம்ஸ், கேட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஈச் சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கிறப்போ டெஸ்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாத்தையும் விடாம எழுதினாதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு தப்பான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க எக்ஸாம்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கும் வந்து சார் வந்து கோச்சிங் கொடுப்பாரு. உங்களுக்கு அடிக்கடி இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாரு. நீங்க நிறைய புக்ஸ் படிச்சு நீங்க வந்து நாலேஜ் கெயின் பண்ணிட்டு சைட் பை சைடு இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இங்க வந்தா நல்ல இடத்துல பிளேஸ் ஆகலாம். நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டாவே இங்க வந்து ஜாயின் பண்ணலாம். டைம் எடுக்குது. எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்து படிக்கிறேன். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கிராஸ்ப் ஆகல. எல்லாரும் சீக்கிரம் படிச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு டைம் ஆகுது. அப்படின்லாம் நினைச்சு நீங்க வந்து வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்றதுக்கு இப்போ. ஸோ வந்து கண்டிப்பா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. நீங்க இப்ப எம்எஸ்சி படிக்கிறீங்கன்னா ஜாம்க்கு பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஜாம்க்கு ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். எம்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இப்பவே நீங்க ஜாயின் பண்ணி பேசிக்ஸ் நல்லா கத்துக்கிட்டு சிஎஸ்ஐஆருக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு நிறைய இது இருக்கு. அதே மாதிரி என்பிஹெச்எம்க்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நீங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து நீங்க நீங்க உங்களுக்கு கோச்சிங் கிடைக்கும். அதே மாதிரி வந்து டெஸ்ட் கிளாஸ் எதையுமே விடாம அட்டென்ட் பண்ணுங்க. நான் வந்து பண்ண ஒண்ணு எனக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா எந்த கிளாஸும் நான் விடாம மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் 99% எல்லா கிளாஸஸ், ப்ராப்ளம் சால்விங் செஷன், சாரோட கிளாஸ் எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டெஸ்ட்ஸும் வந்து 99% எல்லா டெஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். சார் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் நீங்க போட்டாலே நிறைய ஹெல்ப் ஆகும். சார் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க வந்து சக்சீட் பண்ணலாம். ஸோ ஸோ வந்து நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். ஹோப் விட்டுறாம நல்லா படிங்க. எல்லாரும் என்னை விட நல்லா படிக்கிறாங்க அப்படிலாம் யோசிச்சு எதுவுமே வந்து நீங்க இதுவாகாதீங்க. நேத்திருந்த என்னை விட இப்போ நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேனா அதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணா போதும். நேத்து நான் எடுத்த மார்க்குக்கு இன்னைக்கு நான் எடுக்கிற மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? நேத்து இந்த கொஸ்டின் எனக்கு போட தெரியல, இன்னைக்கு இந்த கொஸ்டின் என்னால போட முடியுதா? அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். மத்தவங்கள வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட ப்ராக்ரஸ கம்பேர் பண்ணாலே போதும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு கம்பேரிசன். நேத்து இருந்த என்னை விட இப்போ இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேனா அதுதான். பிளஸ் நீங்க படிக்காத மாதிரியே இருக்கும். ஆனா டெய்லி ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது, எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இன்புட் வந்துட்டே இருக்கும். எந்த ஒரு புது அப்ரோச் பார்த்தாலும் ஓகே இது ஒரு நல்ல அப்ரோச்சா இருக்கு, இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அந்த மாதிரி எனக்கு இது ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகுங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நிறைய நீங்க இன்புட்ஸ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். மார்னிங் கிளாஸ் இல்லைன்னா நீங்க வந்து எதிர் இண்டிவிஜுவலா கொஞ்ச நேரம் படிக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். டெஸ்ட் நீங்க போட்டுட்டு தெரியாத கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பட் எதுவா இருந்தாலும் அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. உங்களுக்கு வரல, சுத்தமா ஐடியா வரலன்னா யார்கிட்டயாச்சும் கேளுங்க. எடுத்த உடனே நீங்க வந்து யார்கிட்டயாச்சும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யோசிக்கிற அந்த டெண்டன்சி வந்து வராம போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தெரியலன்னா டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான். இப்போ நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, யாராச்சும் ஒரு 2, 3 பேர் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்கள அப்ரோச் பண்ணி நீங்க WhatsAppலயோ அந்த மாதிரி Gmeetலயோ டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுங்க. இங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு டவுட்ஸ் இருந்தா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. பட் இன்டர்வியூ அப்படின்னு வந்துட்டாலே நீங்க வந்து நேர்ல வந்து ப்ரிப்பேர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே.